Greetings to every one of you. இன்றைக்கி இந்த ஷார்ட் வீடியோவில் இந்த பேசிக் லாஜிக் கேட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது சுவிட்சஸ் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே பாருங்கள், 3 சுவிட்சு வந்து சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பேட்ரி, இது வந்து அவுட்புட் லேம்ப். அப்போது இந்த அவுட்புட் லேம்ப் எரியணும் அப்படின்னு சொன்னால் இந்த 3 சுவிட்சும் வந்து ஆன் பண்ணணும். இப்போ 3மே ஓப்பனில் இருக்குது. இந்த 3மே க்ளோஸ் ஆனால் தான் சர்க்யூட் நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அண்ட் லாஜிக். ஸோ அண்ட் லாஜிக்கை பொறுத்த வரைக்கும் இஃப் எனி ஒன் ஆஃப் த இன்புட்ஸ் இஸ் 0, அவுட்புட் வில் பி 0. அப்போ அவுட்புட் வந்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆல் த 3 inputs must be 1. ஸோ தட் மீன்ஸ் ஆல் த சுவிச்சஸ் மஸ்ட் பி க்ளோஸ்ட், ஆனில் இருக்கணும். எல்லா சுவிட்சும் ஆன் பண்ணால் தான் இங்கே அவுட்புட் கிடைக்கும். அதேமாதிரி ஆர் கேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், சுவிச்சஸ் வந்து பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே சீரியலாக கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இங்கே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணோன்னாலே நமக்கு வந்து இங்கே அவுட்புட் வந்து க்ளோ ஆகும். ஸோ இதுதான் வந்து ஆர் லாஜிக். சி எனி ஒன் ஆஃப் த சுவிச்சஸ் இஸ் இன் ஆன் ஸ்டேட், தென் வில் கெட் அவுட்புட். இப்போ நாட் லாஜிக் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், நாட் லாஜிக்கில் இப்போ வந்து இந்த சுவிட்ச் வந்து ஓப்பனாக இருக்குது. ஓப்பன் மீன்ஸ் இட் இஸ் ஆஃப் ஸ்டேட்டில் இருக்குது. இங்கே இந்த பேட்ரி வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, லேம்போட கனெக்ட் ஆகிருக்கு. பாருங்கள், சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ இந்த சுவிட்சை வந்து நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் திஸ் சர்க்யூட் வில் பி க்ளோஸ்ட். ஸோ தட் வாட் வில் ஹேப்பன், திஸ் லேம்ப் ஒன்ட் க்ளோ. சுவிட்சை ஆன் பண்ணால் இந்த லேம்ப் க்ளோ ஆகாது. சுவிட்சை ஆஃப் பண்ணால் அது ஓப்பனில் இருந்தால் இந்த அவுட்புட் லேம்ப் க்ளோ ஆகும். ஓகே, ஒன்லி இஃப் த சுவிட்ச் இஸ் ஓப்பன், த சுவிட்ச் இஸ் இன் ஆஃப் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் ஹவ் we can understand the logic gates using switches. Thank you for watching.